அண்ணா அவர்கள் பேர் சொல்வதற்கு கூட திமுகவுக்கு தகுதி கிடையாது. அண்ணா அவர்கள் திமுகவை தொடங்கிய காரணம் சமூக நீதிக்கு, மது ஒழிப்புக்கு, நேர்மையான ஆட்சிக்கு, தமிழுக்கு, மொழிக்கு, நம்முடைய கலாச்சாரம், நாகரிகம், பண்பாடு அத்தனைக்கும் அதற்காகத்தான் அண்ணாவின் திமுகவை தொடங்கினார். ஆனா இன்னைக்கு நடத்துற திமுக அண்ணாவுக்கும் அதுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவருடைய கொள்கைக்கும் திமுகவுக்கும் சம்பந்தமே கிடையாது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் அண்ணாவுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தமே கிடையாது. ஸ்டாலின் அவர்களுக்கும் மது ஒழிப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. ஸ்டாலின் அவர்களுக்கு நேர்மையான ஆட்சிக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. ஸ்டாலின் அவர்களுக்கும் விவசாயத்துக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. ஸ்டாலின் அவர்களுக்கும் நீர் மேலாண்மைக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. ஸ்டாலின் அவர்களுக்கும் நிர்வாகத்துக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. இருக்க சம்பந்தம் ஒண்ணுமே கிடையாது. அதான் சொல்றேன், அண்ணா அவர்களுடைய கொள்கை என்ன? தமிழ்நாட்டில் பூரண மது விலக்கு. இவங்க திமுக கம்பெனி மது சாராயத்தை வித்தோ வித்து கொள்ள அடிச்சுட்டு இருக்கிறாங்க. திமுக கம்பெனி நான் சொல்றேன், ஏன் தெரியுமா? கம்பெனிக்காரன் தான், கார்பரேட் கம்பெனி தான் திமுகவை இன்னைக்கு வழி நடத்திட்டு இருக்கிறாங்க. என்ன கம்பெனி? டாஸ்மார்க் விற்பனைக்கு ஒரு கம்பெனி, அது சென்னையில இருக்கிற கம்பெனி. மணல் கொள்ளைக்கு அதை வசூல் பண்றதுக்கு ஒரு கம்பெனி. என்ன கம்பெனி? புதுக்கோட்டை கம்பெனி. டாஸ்மார்க் அந்த சந்து கடை எல்லாம் இருக்குல்ல, அந்த சந்து கடை கள்ளச்சாராயம் இதுக்கு ஒரு கம்பெனி. என்ன கம்பெனி? கரூர் கம்பெனி. தாது மணலுக்கு அது ஒரு கம்பெனி, அது தூத்துக்குடி கம்பெனி. ஏரியில இருக்கிற அந்த மணல், சவுடு மணல், அதுக்கு ஒரு கம்பெனி. என்ன கம்பெனி? அதுவும் புதுக்கோட்டை கம்பெனி. கிருஷ்ணகிரியில உள்ள ஏரியில விவசாயிகள் அவன் போய் அந்த தாது மணல், அந்த சவுடு மணல் எடுத்துக்கிட்டு இல்ல வண்டல் மணல் எடுத்துக்கிட்டு போய் விவசாய நிலத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு இங்க எங்க யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா? புதுக்கோட்டை கம்பெனி கிட்ட. புதுக்கோட்டை கம்பெனிக்கும் கிருஷ்ணகிரியில் உள்ள ஏரிக்கும் என்னையா சம்பந்தம் இருக்கு? புதுக்கோட்டை கம்பெனிக்கும் தர்மபுரியில் உள்ள ஏரிக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? புதுக்கோட்டை கம்பெனிக்கும் கடலூர் மாவட்டத்தில் உள்ள ஏரிக்கு என்ன சம்பந்தம்?